இந்த மாதிரி குல்ட் பெட் எல்லாமே வெறும் 1000 ரூபாயில இருந்து பண்ணி கொடுத்துருக்கேன் ப்ரோ. 1000 ரூபாயில இருந்து? ஆமா ப்ரோ. மாதிரி ஈஸியா மடிச்சு கூட நீங்க உங்களோட டிராவல் டைம்ல ஈஸியா வச்சுக்கலாம். சோ இதுல இந்த மாதிரி ஏகப்பட்ட கலர் வெரைட்டி நம்மகிட்ட இருக்கு. இதுக்கு தனிப்பட்ட முறையில 15 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தரேன். 15 வருஷம் கண்டிப்பா சூப்பரா இருக்கும். 32 டென்சிட்டில யாருமே மார்க்கெட்ல கொடுக்க மாட்டாங்க. வெறும் 3000 ரூபாய்க்கு நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். 3000 ரூபாய்க்கா? ஆமா ப்ரோ. நம்ம கிட்ட சொல்ற கஸ்டமருக்கு உள்ள என்னென்ன ஒரு விஷயத்தை கமிட் பண்றோமோ அதுக்கு ஏத்தவாறு தான் நம்ம பொருட்கள் பண்ணி கொடுப்போம். சோ பக்கத்துல இருந்து அவங்க வெளியூர் இருந்தாலும் சரி அவங்களுக்கு ரெடி பண்றது ஒரு வீடியோ கால் மூலமா காட்டிடுவோம். ஆமா ஆமா இதுதான் அர்த்தம். அதுக்கு மேல அந்த 2 இன்ச் சாஃப்ட் வச்சிருக்கேன் தெரியுதுங்களா? லேட்டெக்ஸ் தாய்லாந்து லேட்டெக்ஸ் கூட சொன்னேன் உங்ககிட்ட. சோ அந்த பீஸ் தான். சரி நீங்க நம்பிக்கையா நல்லா செஞ்சு தருவீங்கறதுனால தான் நான் வேற ஒருத்தர்கிட்ட பேசினது கூட கேன்சல் பண்ணி உங்ககிட்ட வந்தேன். எந்த லொகேஷன்ல இருந்து எடுத்தாலும் 1 ரூபா கூட டெலிவரி சார்ஜஸ் இல்லனா அவங்க வீட்டுக்கு மெத்த போனதுக்கு அப்புறம் அவங்க பேமெண்ட் கொடுத்தா போதும். ப்ரோ நிஜமாலுமே டெலிவரி காசு வாங்க மாட்டீங்க? 100% வாங்க மாட்டோம். நீங்க ஒரு காயர் மாடலா நீங்க கடைக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி தர்றாங்கன்னு சொன்னா ப்ரோ நீங்க மிகைப்படுத்தி பேசுறத கூட நினைச்சுக்கங்க என் மெத்தை ஃப்ரீயாவே தரம் ப்ரோ. நிஜமாலுமா? கண்டிப்பா. எனக்கு நார்மலா ஸ்ப்ரிங் போதும்பா ஆனா அதுல குஷனிங் வேணும் பட்ஜெட் வைஸ் வேணும் அப்படினா இந்த மாதிரி 8 இன்ச்ல பாக்கெட் ஸ்ப்ரிங் மட்டும் போட்டுக்கலாம். பட்ஜெட் வைஸா? பட்ஜெட் வைஸா. ஆனா நம்ம சிவானந்தா மேட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல ஆர்எஸ்புரத்துல இருந்து ஒரு 10 நிமிஷத்துல வர்ற வகையில வேடப்பட்டி அப்படின்ற இடத்துல லொகேட் ஆயிருக்கும். ஃபோம்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க இயற்கையான ரப்பர் மில்க்ல பண்ணக்கூடிய லேட்டெக்ஸ் அது வர ஸ்ப்ரிங் மேட்ரஸ் ஆர்த்தோ மாடல் காயர் சாட் மாடல் எல்லா வகையான மெத்தைகளுமே பண்ணி கொடுத்துருவோம். பட் ஆனா நம்ம வீடியோவை எந்த லொகேஷன்ல இருந்தாலும் பார்ப்பாங்க. பட் அவங்க ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம்னா ஷிப்பிங்ல இருக்குங்களா? தாராளமான எந்த லொகேஷன்ல இருந்து எடுத்தாலும் 1 ரூபா கூட டெலிவரி சார்ஜஸ் இல்லனா அவங்க வீட்டுக்கு மெத்த போனதுக்கு அப்புறம் அவங்க பேமெண்ட் கொடுத்தா போதும். ஃப்ரீ டெலிவரி? ஃப்ரீ டெலிவரி தான். அது கேஷ் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கொடுத்தா தாராளமா. ப்ரோ பாய்க்கு பதிலா ஒரு தரையிலே ஒரு மொத்த மாதிரி பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி குல்ட் பெட் எல்லாமே வெறும் 1000 ரூபாயில இருந்து பண்ணி கொடுத்துருக்கேன் ப்ரோ. 1000 ரூபாயில இருந்து? ஆமா ப்ரோ. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா 3 லேயர் ஸ்பான்சஸ் கொடுத்துருப்பேன். நல்ல உங்களுக்கு தரையிலேயே ஒரு நல்ல குஷனிங் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி மெத்தைகள் எடுக்கும்போது என்ன பெனிஃபிட் அப்படின்னா இந்த மாதிரி ஈஸியா மடிச்சு கூட நீங்க உங்களோட டிராவல் டைம்ல ஈஸியா வச்சுக்கலாம். ஸோ இதுல இந்த மாதிரி ஏகப்பட்ட கலர் வெரைட்டி நம்மகிட்ட இருக்கு. ஸோ இந்த மாதிரி குவாலிட்டியான குல்ட் பெட்டுமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இதுல சைஸ் என்னென்ன சார்? ஸோ இதுல எல்லா சைஸுமே இருக்கு சார். ஆனா 1000 ரூபாயில இருந்து கிடைக்குதா? 1000 ரூபாயில இருந்து கிடைக்குது ப்ரோ. சிங்கிள் ஆரம்பிச்சு டபுள் குயின் கிங்னு எல்லா மெத்தையுமே நம்ம பண்ணி கொடுத்தோம். மார்க்கெட்ல ரொம்ப கம்மியா குடுக்குறோம் அப்படின்றதுக்கு உதாரணத்துக்கு ஒரு மெத்த காட்டுறோம் ப்ரோ. அப்படி பாக்கும்போது பாத்தீங்கன்னா இங்க இதுக்குள்ள பாத்தீங்கன்னா 2 இன்ச் சூப்பர் சாஃப்ட் கொடுத்திருப்பேன். சூப்பரா இருக்கும். 32 டென்சிட்டில அவங்க ஒரு தனிப்பட்ட முறையில தங்கி இருக்காங்க. ஒரு முதுகு வலி இருக்கு கீழே போட்டு அழகா பயன்படுத்திக்கல கட்டிலுக்கு மேல போடணும்னா கூட இந்த மாதிரி மெத்தைகள் தாராளமா போட்டுக்கலாம். எடுத்து வைக்க எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபிளெக்சிபிளா இருக்கும். சோ 32 டென்சிட்டில சூப்பர் சாஃப்ட் கொடுத்து மேல பாருங்க உங்களுக்கு பேம்போ ஆலிவேரா அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்ப்ரிங் பெட் லேட்டெக்ஸ் பெட் ஆர்த்தோ மாடல்ல போடக்கூடிய 350 GSM நெட்டட் ஃபேப்ரிக் போட்டு ஃபினிஷ் பண்ணி கொடுத்திருக்கேன். யாருமே மார்க்கெட்ல கொடுக்க மாட்டாங்க. வெறும் 3000 ரூபாய்க்கு நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். 3000 ரூபாய்க்கா? ஆமா ப்ரோ. இதுல சிங்கிள் டபுள் குயின் கிங் சைஸ்னு சொல்லி என்ன சைஸ் கேட்டாலும் ஈவன் அன்சைஸா இருந்தாலுமே சோ அந்த மாதிரி கம்மியான விலையில மெத்தைகள் எல்லாமே தயாரிச்சு ஆல் ஓவர் இந்தியாவும் ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ டெலிவரி? ஆமா ப்ரோ. எல்லாருக்குமே மெத்தையை பொறுத்தளவுக்கு டைரக்டா மேனுஃபேக்சரிங் பண்ற இடத்துல வாங்கணும்னு விருப்பப்படுவாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட சொல்ற கஸ்டமருக்கு உள்ள என்னென்ன ஒரு விஷயத்தை கமிட் பண்றோமோ அதுக்கு ஏத்தவாறு தான் நம்ம பொருட்கள் பண்ணி கொடுப்போம். இந்த கஸ்டமர் என்ன கேக்குறாங்களோ அதுக்குள்ள நம்ம கண்டிப்பா ப்ரோ அந்த வெளிப்படைத்தன்மையோட மட்டும் தான் நம்ம மெத்தைகள் பண்ணி கொடுப்போம். இதான் நம்மளோட ப்ரொடக்ஷன் யூனிட். இந்த கஸ்டமரே வடவழியில இருந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. பாக்கெட் ஸ்ப்ரிங்ல லேட்டெக்ஸ் போட்டு கேட்டிருக்காங்க. நீங்க ஸ்ப்ரிங் பாருங்க எந்த ஜாயிண்டோ எதுவும் இருக்காது. இண்டிவிஜுவலா ஒவ்வொரு ஸ்ப்ரிங்கும் கனெக்ட் ஆயிருக்கும். இத பாக்கெட் ஸ்ப்ரிங்னு சொல்லுவோம். ஸ்ப்ரிங்க பிளேஸ் பண்ணிட்டு டைரக்டா லேட்டெக்ஸ் பிளேஸ் பண்ணாம இதுக்கு மேல இந்த மாதிரி நானோ ஃபேப்ரிக் கொடுத்து நல்லா ஃபிளாப்னு சொல்லி டைட்டா அடிச்சிருவோம் ப்ரோ. சோ ஸ்ப்ரிங் பெட்டாவே இருந்தாலும் இதுக்கு மேல லேட்டெக்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணும்போது புதிச்சாலோ கொண்டாலோ கூட பிதுங்கி வராது. பிதுங்கி வராது. சோ நான் எங்களை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மெத்தையுமே அவங்களுக்கு என்ன கமிட் பண்றோம் அதை இன்ச் பை இன்ச் கரெக்டான முறையில சரியான முறையில பண்ணி கொடுப்போம் ப்ரோ. சோ பக்கத்துல இருந்து அவங்க வெளியூர் இருந்தாலும் சரி அவங்களுக்கு ரெடி பண்றது ஒரு வீடியோ கால் மூலமா காட்டிடுவோம். அப்படி இல்லனாலும் லைவ் வீடியோ எடுத்து அனுப்பிச்சிடுவோம். லைவ் வீடியோவா? கண்டிப்பா ப்ரோ. இப்ப கஸ்டமர் கேக்குறாங்கன்னா லைவா இந்த ரெடி ஆயிட்டு இருக்கும்போது வீடியோ எடுத்து தாராளமா அனுப்பிடலாம் ப்ரோ. சோ இதுதான் எங்களோட டிரான்ஸ்பரன்சி தான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சோ ஒரு பெட்டோட அமைப்பை மட்டும் பாருங்க. பேம்போ போட்டு எவ்வளவு பிரீமியமா ஃபினிஷ் பண்ணிருக்கோம் பாருங்க. இந்த மெத்தையே சென்னை போகுது. செம்ம பிரீமியமா இருக்கும். சோ பேம்பான்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் சொல்லலாம் ப்ரோ. நீங்க க்ளோஸ் அப்ல பாத்தீங்கன்னா தெரியும் இந்த டிசைனா இருக்கட்டும் இந்த லுக்கா இருக்கட்டும் பேம்போட அவுட்புட் யான் இந்த மாதிரி தான் கிரீன் லீஃப்ல இந்த ஒயிட் யான் வரும். சோ அவ்வளவு பிரீமியம் இருக்கும். தொட்டு பார்க்கும்போது அது சில்னஸ் கண்டிப்பா உணர முடியும். சாஃப்ட்னஸ் கண்டிப்பா ப்ரோ. இந்த யான்லாம் கண்டிப்பா யாரும் பயன்படுத்த மாட்டாங்க. 350 GSMல ஸ்பன் யான் போட்டு பண்ணிருக்கேன். இதுக்குள்ள 4 இன்ச் ரீபாண்டட் 2 இன்ச் சாஃப்ட் 2 இன்ச் லேட்டெக்ஸ் தனியா புடிச்சு அடிச்சிரும். 8 இன்ச்சுக்கு மேல வருது. இதோட ஃபினிஷிங் 9 இன்ச்சஸ் வரும். 9 இன்ச்சஸ். சோ இது ஆர்த்தோ லேட்டெக்ஸ் மாடல். ஒரு பாக்கெட் ஸ்ப்ரிங்கா இருக்கட்டும் இல்ல இந்த டேபிள்ல இருக்க ஆர்த்தோ லேட்டெக்ஸா இருக்கட்டும் இது மட்டும் இல்லாம நம்மளுடைய கம்பெனில ஃபோம்ல ஆரம்பிச்சு காயர் சாஃப்ட் மாடல் உங்களுக்கு போனல் ஸ்ப்ரிங் பாக்கெட் ஸ்ப்ரிங்
ஆர்த்தோ மாடல்ஸ், ஆர்த்தோ மெமரின்னு சொல்லிட்டு ஃபுல் லேட்டெக்ஸ்னு சொல்லி எல்லா வகையான மாடலுமே இந்த மாதிரி குவாலிட்டியா நம்ம ஸ்டிச் பண்ணி டைரக்டா டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு. ஸோ இப்போ இந்த கஸ்டமருக்கு ரீபாண்டட் சாஃப்ட் லேட்டெக்ஸ் எல்லாமே வச்சுட்டு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஹை ஜிஎஸ்எம் டேப்பு போட்டுருப்போம் ப்ரோ. ஒரு டேப்போ இல்ல ஒரு துணியோ இல்ல மேல உள்ள துணியோ எதுவுமே ஆக்வர்டா இருக்காது. எல்லாமே உங்களுக்கு பிரீமியமான முறையில பிராண்டடா தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். ஸ்டிச்சிங் பாருங்க எவ்வளவு குவாலிட்டியா விழுது பாருங்க. நல்ல ஹை ஜிஎஸ்எம் டேப்பு போட்டு ஹெவியான விஷயத்துல தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம். இந்த மிஷின்ல இருந்து சின்ன துணி கூட அதாவது ஒரு தூசி கூட பற்றக்கூடாதுன்னு சொல்லி இந்த பையன் பண்ணிட்டு இருக்கோம். சாதாரண விஷயம் தான், பட் என்னன்னா மெனக்கடுவோம் ப்ரோ. அந்த டஸ்ட் கூட எதுவும் வந்துடக்கூடாது. கண்டிப்பா ப்ரோ, ஒரு விஷயத்தையும் கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம மெத்தைகள் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம ஒரு கஸ்டமருக்கு ஆர்த்தோ லேட்டெக்ஸ் பெட் அடிக்க போறோம். ஸோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா என்னென்ன பொருட்கள் உள்ள வைக்கிறோம் அப்படின்றத வீடியோ கால் பண்ணியே காட்டுவோம் ப்ரோ. இப்போ கஸ்டமருக்கு வீடியோ கால் பண்ணி. ஆமா ப்ரோ, ஆமா ப்ரோ, அப்படிதான் நம்ம எல்லாமே பண்ணுவோம். அதுதாம்மா நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே வீடியோ அனுப்பியிருப்பேன்ல, அதே தான். ஆமா இதுதாம்மா ஆர்த்தோ. அதுக்கு மேல அந்த 2 இன்ச் சாஃப்ட் வச்சிருக்கேன் தெரியுதுங்களா, அது வச்சிருக்கேன். அது ரெண்டையும் முதல் நிலையா ஃபர்ஸ்ட் டைட்டா அடிப்பேன்னு சொல்லியிருப்பேன். அதாவது பாத்திருக்கீங்களா அந்த பார்டர் மாதிரி வச்சு இது ஃபர்ஸ்ட் ஸ்டிச் பண்ணிடுவேன் தெரியுதுங்களா. ஸோ இதை நல்லா ஸ்டிச் பண்ணி இது ரெண்டையும் ஒன்னா சேர்த்து ஃபர்ஸ்ட் ஒரு பீடிங் கொடுத்து அடிச்சிரும். லேட்டெக்ஸ் தாய்லாந்து லேட்டெக்ஸ் கூட சொன்னேன் உங்ககிட்ட. ஸோ அந்த பீஸ் தான். ஸோ இது வந்து இது 2 இன்ச்சுமா. நீங்க நம்பிக்கையா நல்லா செஞ்சு தருவீங்கிறதுனால தான் நான் வேற ஒருத்தரோட பேசினது கூட கேன்சல் பண்ணி உங்ககிட்ட வந்தேன். ஒரு டவுட் கட்டிக்கு ஆர்த்தோனா அதை எப்படி செய்றீங்க என்ன செய்றீங்க நான் கேட்டது. சரிம்மா நான் நல்லபடியா பண்ணி தரேன் சரிங்களா. இப்படிதான் வந்து கஸ்டமருக்கு நீங்க வந்து வீடியோ கால் பண்ணி கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா. இந்த இடத்துல நோட் பண்ணி பாருங்களேன், நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் கமிட் பண்ணிருப்போம். பட் இருந்தாலும் என்ன ப்ரோ மத்தவங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க. சும்மா நீல அகலத்தை பேசி நம்ம பண்றவங்க கிடையவே கிடையாது ப்ரோ. இப்போ அவங்க ஒரு திருப்தியா இருப்பாங்க. ஓகேப்பா உள்ள என்ன பொருள் வைக்கிறாங்க எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதுதான் ப்ரோ நல்லதுமே கூட. உங்களுக்கு சந்தேகம் இல்லாம நல்லபடியா பண்ணி கஸ்டமருக்கு அந்த டிரான்ஸ்பரன்சிங்கிறது இதுல ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா. இதெல்லாம் வெளியூருக்கு போற மெத்த கீழ ஒரு ஆர்த்தோ லேட்டெக்ஸ், அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு பாக்கெட் ஸ்ப்ரிங். இது திருப்பூர் போகுது ப்ரோ, இது சென்னை போகுது. சோ இந்த மாதிரி குவாலிட்டியான ஸ்டிச்சிங் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஹெவி ஜிஎஸ்எம் பிவிசி போட்டு கார்னர் பூட் போட்டு, ஏன்னா இங்க இருந்து வெளியூர் போகுது இல்லைங்களா, சேஃபான முறையில கண்டிப்பா போகும். சோ எந்த வித டேமேஜும் ஆகாத வரையில ஹை ஜிஎஸ்எம் போட்டு பிவிசி போட்டு உங்களுக்கு சேஃபான முறையில நாங்க டெலிவரி பண்ணி கொடுப்போம். இது இந்த டென்ட் ஆவறது கிரான்ச் அந்த மாதிரி 100% அப்படி ஆகாது ப்ரோ. நான் மறுபடியும் சொல்றேன், டெலிவரியே நம்ம ஓனா தான் கொடுக்குறோம். நீங்களே நாங்க ஓனா தான் கொடுக்குறோம். அதுக்கு எந்த சார்ஜஸும் பண்றதுல. டெலிவரி ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ டெலிவரி தான் ப்ரோ. ஃப்ரீ டெலிவரி எந்த லொகேஷனா இருந்தாலும் ஓனா பண்ணிடுவீங்க. எந்த லொகேஷனா இருந்தாலும் ஓன் டெலிவரி ஃப்ரீ டெலிவரி தான். அது ஃப்ரீ டெலிவரில ஓன் டெலிவரினா பரவாயில்லைங்க. கண்டிப்பா ப்ரோ. சோ இதுக்கு மேல வந்து ஏதாவது கவர் எக்ஸ்ட்ரா இன்னும் போடுவீங்க. கண்டிப்பா ப்ரோ. வெளியூரா இருந்துச்சு அப்படின்னா ஹை ஜிஎஸ்எம்ல சாக்கு போட்டு அவங்க வீடு வர போயிடும். ஒரு வெயில் அடிச்சாலோ ஒரு மழை பெஞ்சாலோ எந்த விதத்திலும் அந்த மெத்தைக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. ஒரு மெத்தையை பொறுத்தவரைக்கும் ஒரு உணவு மாதிரி தான் ப்ரோ. அவங்க ரொம்ப நாள் பயன்படுத்த போறாங்க. நம்ம 10 வருஷத்துக்கு வாரண்டி குறைஞ்சு எந்த மெத்தையுமே கொடுக்கல. அப்ப ஆல்மோஸ்ட் ஆயுஸ்க்கும் பயன்படுத்த போற அந்த மெத்தை அவங்களுக்கு எப்படி ரியாக்ட் ஆகுது, ஃபங்க்ஷன் ஆகுது, எவ்வளவு குவாலிட்டியா இருக்கும், எந்த அளவுக்கு எனக்கு குஷனிங் தருதுன்ற மாதிரி தெரிஞ்சுக்கணும்ன்ற வகையில தான் இந்த அசம்பிளேஷனே நம்ம போட்டுருக்கோம். இதெல்லாம் கஸ்டமர் டெமோ பாக்குறதுக்காக நான் போட்டிருக்கேன் ப்ரோ. சும்மா வந்து கண்மூடித்தனமா சேல்ஸ் பண்ண நாங்க நினைக்கல. ஒரு யங்ஸ்டரா இருக்காங்களா, ஒரு பெரியவங்களா இருக்காங்களா, ஒரு சின்ன குழந்தையா இருக்காங்களா, அவங்களுக்கு எந்த குஷனிங் எந்த வகையில நல்லபடியா செயல்படணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பொருட்கள் பண்ணி. இது எல்லாமே ஒவ்வொரு வெரைட்டி ப்ரோ. சரி, இது ஃபர்ஸ்ட் என்ன வெரைட்டி? இது வந்து ஆர்த்தோ மெமரி ப்ரோ. அதாவது ஆர்த்தோ மாடல்ல ஆர்த்தோ லேட்டெக்ஸ் போடும்போது கொஞ்சம் கூட காசு அந்த மாதிரி யோசிக்கிறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு எக்கானமில வரும் ப்ரோ. கீழ வந்து 4 இன்ச்சஸ் ரீபாண்டட் வச்சுட்டு ஹெவியான ரீபாண்டட் வச்சுட்டு அதுக்கு மேல மெமரி வந்து 2 இன்ச் சாஃப்ட் ஃபோம் வச்சிருப்போம். சோ அப்ப என்னன்னா அதுக்கு மேல உடம்பு கீழ இறங்காது. ஆனா மேல 2 இன்ச் மெமரி இருந்தாலும் அந்த மெமரி செம்ம சாஃப்ட்னஸ் தரும். சோ அப்ப இதோட ஒரு குயின் சைஸ் பிரைஸ் எல்லாமே ஒரு 18,000 ரூபாயில இருந்து பண்ணி கொடுத்து 2 பில்லோ ஒரு பெட் ஸ்ப்ரெட் டெலிவரியும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அது எல்லாமே சேர்த்து வந்துருது. கண்டிப்பா ப்ரோ. உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ டெலிவரி கொடுங்க. 10 வருஷம் ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டி தரேன். 10 இயர்ஸ்ங்களா? 10 இயர்ஸ் ப்ரோ. ஏதாவது ப்ராப்ளம்னா பொருளை பீஸ் டு பீஸ் மாத்திக்கலாம். சோ 7 இன்ச்ல இருக்கும். ஆர்த்தோ மாடல்ன்றதால உங்களுக்கு ஹீட் வராது, பாடி பெயின் இந்த மாடல்ல வராது ப்ரோ. ஓகே சார். சோ அடுத்த மாடல் பாத்தீங்க அப்படின்னா ஆர்த்தோ லேட்டெக்ஸ் ப்ரோ. கீழ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 இன்ச்சஸ் ஆர்த்தோ போட்டு அதுக்கு மேல 2 இன்ச் சாஃப்ட் போட்டு 2 இன்ச் லேட்டெக்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணிருப்போம் ப்ரோ. ஓகே. ஆன் டாப்ல லேட்டெக்ஸ் வரதுனால ஒரு துளி கூட ஹீட் வராது ப்ரோ. ஹீட் வராது. கண்டிப்பா வராது ப்ரோ. சிம்பிள் ப்ரோ. லேட்டெக்ஸ்ன்றது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மரத்துல இருந்து எடுக்கப்படுற கல்டிவேட் பண்ணக்கூடிய ரப்பர் பால். சோ எல்லாரும் வீடியோல போடுறாங்க தான். நான் என்னுடைய தரத்தையும் காட்டுறேன், நீங்க பாருங்க. பட் நம்மளோடது பாத்தீங்கன்னா ஒரிஜினல் ஏ கிரேட் தாய்லாந்து லேட்டெக்ஸ் மட்டும் தான் பயன்படுத்துவோம். நான் பொருளை காட்டுறேன். சோ இதுக்கு மேல 2 இன்ச் லேட்டெக்ஸ் வச்சிருக்கேன். சோ இந்த மாடல் பாத்தீங்க அப்படின்னா ஒரு உடம்புக்கு தேவையான எல்லா சாராம்சமும் இந்த மெத்தையில இருக்கும் ப்ரோ. ரீபாண்டட் உடம்பு ஒரு பாயிண்ட் கீழே இறங்கி விடாது. 2 இன்ச் சாஃப்ட் பாத்தீங்க அப்படின்னா அந்த மெத்தைக்கு தேவையான குஷனிங் கொடுக்கும். மேல உள்ள 2 இன்ச் லேட்டெக்ஸ் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணாது ப்ரோ. ஓகே சார். சோ இதுக்கு தனிப்பட்ட முறையில 15 வருஷம் ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டி தரேன். 15 வருஷம் கண்டிப்பா ப்ரோ. இதோட குயின் சைஸ் பிரைஸ் எல்லாமே 6 இன்ச் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல யாருமே தர மாட்டாங்க. 24,000 ரூபாய்க்கு தரேன். 8 இன்ச் மாடல் பாத்தீங்க அப்படின்னா 28,000 ரூபாய்க்கு தரேன் ப்ரோ. குயின் சைஸ் ப்ரோ. 2 லேட்டெக்ஸ் பில்லோ ஒரு பெட் ஸ்ப்ரெட் டெலிவரி ஃப்ரீ பண்ணி தரேன். நீங்க ஒரு காயர் மாடல்லாம் நீங்க கடைக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி தர்றாங்கன்னு சொன்னா ப்ரோ நீங்க மிகைப்படுத்தி பேசுறத கூட நினைச்சுங்க என் மெத்தை ஃப்ரீயாவே தரேன் ப்ரோ. கண்டிப்பா ப்ரோ. ப்ரோ சிம்பிள் ப்ரோ. நீங்க நான் லேட்டெக்ஸ்க்கு என்ன கிளாத் போட்டுருக்கணும் 350 GSM கிளாத் போட்டிருக்கேன். 32 டென்சிட்டில ஆர்த்தோ லேட்டெக்ஸ்க்கு என்ன
என்ன வைக்கிறனோ அதே டென்சிட்டில தான் ஃபோம் கொடுத்துருக்கேன். ஓகே. அதுக்கு கீழே மஞ்சி காயரோ இபி சீட்டோ அந்த மாதிரிலாம் நான் பயன்படுத்தவே இல்லை. இந்த குத்துறது அந்த மாதிரிலாம் பயன்படுத்தலைங்க. தண்ணி உள்ள போனா ஊறி போய் குழி விழுகிறதெல்லாம் நான் பயன்படுத்தலைங்க. 80 டென்சிட்டில ரப்பரைஸ்டு காயர் போட்டிருக்கேன். அவ்வளோ ஹெவியா இருக்கும். ரீபாண்டடுக்கு இணையான ஹெவி கீழே இருக்கும் ப்ரோ. அதுக்கு மேல ஃபிளாப் கொடுத்து 2 இன்ச் சூப்பர் சாஃப்ட் கொடுத்துருக்கேன். ஓ இதுல சூப்பர் சாஃப்ட். கண்டிப்பா ப்ரோ. நீங்க ஒரு காயர் மாடல ஹீரோ டாப் மாடல இந்த மாதிரி ஃபினிஷிங்ல திருப்பி நான் சொல்ற கொடுத்தாங்கன்னா என் மெத்தே ஃப்ரீயா தரேன் ப்ரோ. ஓகே ப்ரோ. சோ இந்த மாதிரி குவாலிட்டியா கொடுத்து இதோட குயின் சைஸ் பிரைஸ் எல்லாமே 13000 கொடுத்து 2 பில்லோ பெட் ஸ்ப்ரெட் டெலிவரி ஃப்ரீ பண்ணி கொடுத்து அந்தந்த பட்ஜெட்டுக்கு அந்தந்த ரேட் சொல்றேன். அதுக்கு தகுந்த மாதிரி ரீப்ளேஸ்மென்ட் ஆனா வாரண்டி. எல்லாமே குயின் சைஸ் சொல்றீங்க, பட் இதுல எல்லா சைஸுமே நம்ம கிட்ட இருக்கு ப்ரோ. நம்ம வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம புரியறதுக்காக நம்ம இதை சொல்றோம் ப்ரோ. நான் சிங்கிள் ஆரம்பிச்சு டபுள் ஆரம்பிச்சு அன்சைஸ் மெத்தைகள் கூட கோச்சுக்காதீங்க ப்ரோ. இங்க பாருங்க இந்த மெத்தை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாண்டிச்சேரிக்கு போகுது. இந்த மெத்தையை கொஞ்சம் டோட்டலா பாருங்க. 80 இன்ச்சுக்கு உங்களுக்கு 60 இன்ச் ஆகணும் அன்சைஸ் மெத்தை. அதுல நீல அகலத்துல மட்டும் அன்சைஸ் கிடையாது. அவரோட சுய விருப்பப்படி 4 இன்ச் ரீபாண்ட் 2 இன்ச் சாஃப்ட் 4 இன்ச் லேட்டெக்ஸ் போட்டு இந்த மெத்தையை நான் ஃபினிஷ் பண்ணிருக்கேன். 4 2 4னா 10 இன்ச்சுக்கு மேல வருது. டோட்டலா ஒரு அடி ஹைட் ப்ரோ. உங்களுக்கு ஒரு அடி ஹைட் வருது நியர்பை. சோ இந்த மாதிரி நீங்க உங்களுக்கு சுய விருப்பப்படி என்ன திக்னஸ்ல நீங்க கேட்டீங்கனாலும் சரி, என்ன நீல அகலத்துல கேட்டீங்கனாலும் சரி, அஸ் a manufacturer நம்மளால தாராளமா பண்ணி கொடுக்கலாம். பட் ஆனா அப்படி நம்ம சைஸ் கஸ்டமைஸா கேக்குறப்போ பிரைஸ் வந்து அது பிரைஸ் அதுக்கு தகுந்த மாதிரி மாறும் ப்ரோ. பட் ஆனா நேரடி கம்பெனின்ற போது உங்களுக்கு முகசுளிப்பா ஏற்படுற வகையில எல்லாம் நம்ம ஒருத்தங்களுக்கு வந்து கூட வைக்கிறது கம்மி வைக்கிற மாதிரி நம்ம பண்ண மாட்டோம் ப்ரோ. நியாயமான விலையில நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ரீசனபிளா இருக்கும் நம்ம. கண்டிப்பா ப்ரோ 100% ப்ரோ. அதுக்கு அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா பாக்கெட் ஸ்ப்ரிங்ல லேட்டெக்ஸ் போட்டுருக்கோம் ப்ரோ. 8 இன்ச் பாக்கெட் ஸ்ப்ரிங் போட்டுருக்கேன். மேல 2 இன்ச் லேட்டெக்ஸ் பழைய மாடல்ல சொன்ன மாதிரி 2 இன்ச் லேட்டெக்ஸ் போட்டுருக்கேன் ப்ரோ. இது ஹீரோ டாப் மாடல் உங்களுக்கு 10 இன்ச் திக்னஸ்ல ஃபினிஷிங் வந்துரும். சோ ஒரு மெத்தை பாத்தீங்கன்னா சிலரோட ஆசைப்படுவாங்க நல்லா மிதக்கிற மாதிரி இருக்கணும், ஹோட்டல்ல இருக்குமா நல்லா பயங்கர லக்ஸரியா இருக்கும், நல்ல குஷனிங் வேணும்னா இந்த மாதிரி பாக்கெட் ஸ்ப்ரிங் போட்டு மேல 2 இன்ச் லேட்டெக்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம் ப்ரோ. 10 இன்ச்ல ஹீரோ டாப் மாடல்ல வேற லெவல்ல இருக்கும். இதோட குயின் சைஸ் பிரைஸும் 28000 கொடுத்து 2 லேட்டெக்ஸ் பில்லோ பெட் ஸ்ப்ரெட் டெலிவரி எல்லாம் கொடுத்துட்டு. சோ இந்த மாடலோட பெனிஃபிட் என்னன்னா நல்ல குஷனிங் கிடைக்கும். ஆன் டாப்ல லேட்டெக்ஸ்னால ஹீட் வராது. இந்த புதுசா கல்யாணம் ஆகிறவங்க யங்ஸ்டர் எல்லாத்துக்கும் வேற லெவல்ல இருக்கும். அடுத்த மாடல் பாத்தீங்க அப்படின்னா ஒரு எனக்கு நார்மலா ஸ்ப்ரிங் போதும்பா, ஆனா அதுல குஷனிங் வேணும், பட்ஜெட் வைஸ் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி 8 இன்ச்ல பாக்கெட் ஸ்ப்ரிங் மட்டும் போட்டுக்கலாம். பட்ஜெட் வைஸா நீங்க பாக்கெட் ஸ்ப்ரிங் அப்படின்ற போதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட்டோ அந்த மாதிரி விஷயம் எதுவுமே வராது. பாக்கெட் ஸ்ப்ரிங் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்ப்ரிங் எல்லாம் இண்டிவிஜுவலா கனெக்ட் ஆகும். அதனால 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருக்கிற மாதிரி உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த 0% பார்ட்னர் டிஸ்டர்போடே வந்துரும். உங்களுக்கு அது டிஸ்டர்ப் எதுவும் இருக்கு. இந்த மாதிரி 8 இன்ச் திக்னஸ்ல டபுள் சைடு பயன்படுத்திக்கிற மாதிரி 7 வருஷம் ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டியோட இந்த மெத்தை 7 வருஷம் ஸ்ப்ரிங்குக்கே நான் 7 வருஷம் வாரண்டி தரேன். ஏன் அப்படின்னா கடைங்களுக்கு நான் மெத்தை கொடுக்கறது இல்ல ப்ரோ, டைரக்ட் கஸ்டமருக்கு தான் கொடுக்குறேன். சோ அப்ப நான் ஒவ்வொரு பொருளும் குவாலிட்டியா போட்டு கொடுத்தா மட்டும்தான் அவங்க ஒரு 4 பேரை ரெஃபர் பண்ணுவாங்க. சோ அந்த கைண்ட் ஆஃப் ஒரு நேம சம்பாதிக்கிற ஒரு ப்ராசஸ் தான் நாங்க பண்ண நினைக்கிறோமே ஒழிய அப்ப நாங்க பொருள் குவாலிட்டியா கொடுத்தோம். அப்ப ஸ்ப்ரிங் மெத்தையே கொடுத்தாலும் 8 வருஷம் வாரண்டியோட உங்களுக்கு டெலிவரி ஃப்ரீயோட 2 பில்லோ பெட் ஸ்ப்ரெட் எல்லாமே பண்ணி கொடுக்குறேன். இதோட குயின் சைஸ் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 13000 கொடுக்குறோம் ப்ரோ. எல்லா 2 பில்லோ பெட் ஸ்ப்ரெட் எல்லாம் லேட்டெக்ஸ் டாப்பர்னு சொல்லுவாங்க. பழைய மெத்தை இதா இருக்கு, ஹீட் ஆயிரும். சோ அப்படி பாத்தீங்கன்னா குழி விழுகிற மாதிரி இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி எலாஸ்டிக் வச்சு 4 சைடும் உள்ள 2 இன்ச் லேட்டெக்ஸ் போட்டு 2 இன்ச் லேட்டெக்ஸ் தான். இதோட ஃபினிஷிங் பாருங்க செம்ம எக்ஸலண்டா இருக்கும். பேம்போ கூல்ட் போட்டு செம்ம பிரீமியமா பண்ணிருப்பேன். இதோட வெயிட்டே ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் ப்ரோ. 100% நல்ல வெயிட் இருக்கும். நீ வெயிட்ட பத்தி ஏன்பா பேசுற அப்படின்னா ஒரு எந்த ஒரு பொருள் நல்ல வெயிட்டா இருக்கும் அது மட்டும் தான் ப்ரோ உடல் வலியை தராது. நம்மள தாங்கணும் அந்த பொருள். சோ அது கண்டிப்பா தாங்கும். நீங்க தொட்டு பாருங்க அவ்வளவு சில்னஸா இருக்கும். சோ இந்த மாதிரி நம்மளுடைய பழைய பெட்டுக்கு மேல நீங்க லேட்டெக்ஸ் டாப்பர் போட்டும் பயன்படுத்திக்கலாம். ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம ஓல்ட் பெட்லயே போட்டுக்கலாம். கண்டிப்பா போட்டுக்கலாம். தேவைப்பட்டா கீழ போட்டு கூட பயன்படுத்திக்கலாம். இதெல்லாம் என்ன பட்ஜெட் வரும் ப்ரோ? இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிங்கிள் பாத்தீங்கன்னா 8000 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 8000 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு நம்ம பெட் மாத்த வேணாம், பட் அது அப்படியே மேல ஆல்டரேஷன் பண்ணலாம்னா இதெல்லாம் லேட்டெக்ஸ் பெட்டா இத போட்டே பயன்படுத்திக்கலாம் பாருங்க. இது தாராளமா பயன்படுத்தலாம். ஆனா இதுல வந்து இந்த பாம்போல வந்து இந்த ஃபேப்ரிக் தான், இந்த கலர் தான். மிகைப்படுத்தி பேசுறதுக்கா மத்தவங்க பேசலாம் ப்ரோ. பேம்போவோட மூங்கில் யானோட அவுட்புட்ன்றது உங்களுக்கு இந்த ஒயிட் கலர்ல கிரீன் லீஃப் வந்து வரதான் ப்ரோ பேம்போ. அதுதான் அந்த ஒரிஜினல். சோ நீங்க மார்க்கெட்ல ஹீட் வராத 20 வருஷம் வாரண்டி 20 வருஷம் வாரண்டின்றத தாண்டி ஆயில் முழுக்க பயன்படுத்தக்கூடிய இந்த லேட்டெக்ஸ் எல்லாமே ஏ கிரேட் தாய்லாந்து லேட்டெக்ஸ் மட்டும் தான் பயன்படுத்துறோம். உங்களுக்கு அந்த சீலோடே வந்துரும். இந்த சீலோடே உங்களுக்கு வந்துரும். மேட் இன் தாய்லாந்து இந்த சீலோடே வந்துரும். இந்த சீல் இருந்தாவே ஏ கிரேடா ப்ரோ? கண்டிப்பா ப்ரோ. ஏன்னா இப்ப மார்க்கெட்ல நிறைய லேட்டெக்ஸ் கண்டிப்பா ப்ரோ மார்க்கெட்ல நிறைய லேட்டெக்ஸ் இருக்கு. அதுல நீங்க சும்மா காமனா ப்ரோ இது வந்து ஒரு இன்டர்நெட் மயமான உலகம். சோ காமனா சர்ச் பண்ணி பார்த்தாலே எல்லாரும் கண்டுபிடிச்சிடலாம். அப்படி பார்க்கும்போது நான் ஏ கிரேட் தாய்லாந்து லேட்டெக்ஸ் மட்டும் தான் போடுறேன். 7 ஜோல்ல டைங் பண்ணிருக்கோம். முழுக்க இயற்கையான ரப்பர் மில்க் ப்ரோ. இப்ப டைரக்டா கஸ்டமர் வந்தாலும் இதெல்லாம் பாத்துக்கலாம். கண்டிப்பா ப்ரோ. ஆன்லைன்ல பண்றவங்க அந்த வீடியோ கால்ல தாராளமா பாத்துக்கலாம் ப்ரோ. இல்லனா லைவ் வீடியோ எடுத்து அனுப்பிடுவோம். 92.4% லேட்டெக்ஸ் கண்டென்ட் இதுல இருக்கும். சோ இதுல ஆரஞ்சு நம்மட்ட அவைலபிலிட்டி இருக்கு. ஆரஞ்சுல இன்னொரு பீஸ் நம்ம ஸ்டாக் நிறைய வச்சிருப்போம். இந்த இடத்துல நான் காட்டுறேன். இதுல 4 இன்ச் வேணாலும் ஒரே பவுண்டட் ஷீட்டா இருக்கும். கடைகளுக்குலாம் போனீங்க அப்படின்னா கண்டிப்பா 100% இது அவைலபிலிட்டியே இருக்காது ப்ரோ. சோ 4 இன்ச்சா இருக்கட்டும் 2 இன்ச்சா இருக்கட்டும் லேட்டெக்ஸ்ல எல்லா சைஸ்லயும் எல்லா வகையிலும் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். 2ல இருந்து 4 6 அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ப்ரோ. பின்னாடி இருக்கிறதெல்லாம் ஸ்ப்ரிங் பாத்தீங்களா? சோ இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாக்கெட் ஸ்ப்ரிங் ப்ரோ. இது போனல் ஸ்ப்ரிங் ப்ரோ. ஸ்ப்ரிங் அப்படினோட நம்ம வந்து குவாலிட்டி இல்லாமலாம் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் க்ளோஸ் அப்ல பாருங்க. நல்லா ஹெவியா டாடா ஸ்டீல் தான் போட்டு இது பண்ணிருப்போம். அதனால இந்த மாதிரி போனல் ஸ்ப்ரிங் எல்லாத்துக்கும் 5 இயர்ஸ் வாரண்டி நம்மளால தர முடியுது. பாக்கெட் ஸ்ப்ரிங் பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவலா ஒவ்வொரு ஸ்ப்ரிங்கும் கனெக்ட் ஆயிருக்கும். இந்த மத்தவங்க மாதிரில அப்படி கை
தொட்டணும் உள்ள போதன்னு போறது அந்த மாதிரிலாம் நம்ம பயன்படுத்த மாட்டோம். டைரக்டா கஸ்டமர் கொடுக்குறனால ஒவ்வொரு ரா மெட்டீரியல் ஈவன் ஸ்ப்ரிங்கா இருந்தாலும் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தான் தரேன். ஸோ ஒரு குவாலிட்டியான பொருட்கள் பயன்படுத்தலைன்னா ஸ்ப்ரிங்ல எல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தர முடியாது ப்ரோ. ஸோ குவாலிட்டியா மட்டும் தான் ஸ்ப்ரிங்கும் நம்ம பயன்படுத்தும். ஒரு ஆர்த்தோ லேட்டெக்ஸ் நடுவுலயோ இல்லை மற்ற இடத்துல வந்து ஃபோம் வந்து 32 டென்சிட்டியில் பயன்படுத்தும். எல்லாரும் பாத்தீங்கன்னா இந்த ஃபோம் வந்து 32 டென்சிட்டின்னு சொல்லுவாங்க. ஆனா 100% 32 டென்சிட்டி போடுறாங்களா? கண்டிப்பா போட மாட்டாங்க ப்ரோ. நாங்க குவாலிட்டியா மட்டும் தான் போடுவோம். ஈவன் அந்த கஸ்டமர் கேட்டா அது பிரிண்டர்ல வரது கூட காட்டலாம். இப்ப பாத்தீங்கன்னா ரீபாண்டர் வந்து 80 டென்சிட்டி பயன்படுத்துறேன். இதுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அந்த 80 வந்துரும். சோ சிலர் வந்து மிகைப்படுத்தி பேசுறதுக்கு வந்து வீடியோல 120 150 100 அந்த மாதிரிலாம் சொல்லலாம். பட் யதார்த்தத்தை சொல்றது போதும் ப்ரோ. 80 டென்சிட்டில ரீபாண்டர் போட்டாலே அந்த மனுஷன் 150 கிலோ இருந்தாலும் அந்த இது தாங்கும் ப்ரோ. என்ன இருக்கோ அதை நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா அதுதானே ப்ரோ யதார்த்தம். சோ நான் மிகைப்படுத்தி பண்றதை தாண்டி நல்ல குவாலிட்டி பண்றேன். அந்த நல்ல குவாலிட்டியை வெளிப்படையாவும் நான் பண்றேன் ப்ரோ. சோ இது 32 டென்சிட்டி, அது 80 டென்சிட்டில ரீபாண்டர்ல பாருங்க நல்லா ஹெவியா இருக்கும். 80 டென்சிட்டி இதுக்கு மேல என்ன ப்ரோ வேணும் உங்களுக்கு? அவ்வளவு ஹெவியா இருக்கும். நம்ம வேற எதுவும் ஜாயிண்டோ அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே பயன்படுத்த மாட்டோம். நல்லா ஹெவியா பயன்படுத்தும். சோ இங்க இருக்கிறது எல்லாமே ஒரே குவாலிட்டி தான். நீங்க வீடியோல க்ளோஸ் அப்ல பாருங்க, ஒவ்வொரு சாக்கு கிட்டையும் போங்க, எல்லாத்துலயும் அதுதான் இருக்கு. எல்லாரும் சைனா காயிர் போடுவாங்க, இல்ல ஏதாவது மஞ்சி காயிர் போடுவாங்க, இபி சீட் போடுவாங்க, தர்மாகோல் போடுவாங்க. ஒரு 4 இன்ச் காயிர் எப்படி இருக்கு பாருங்க இதோட ஃபினிஷிங். அவ்வளவு ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கும். ரப்பரைஸ்ட் காயிர் போடுவோம். சோ ஒரு பேசிக் வேரியன்ட்டே பண்ணாலும் நம்மளுடைய கம்பெனியை பொறுத்தளவுக்கு குவாலிட்டியா மட்டும் தான் ப்ரோ நம்ம பண்ணி கொடுப்போம். மேட்ரஸஸ் இருக்கிற எல்லாத்துக்குமே பில்லோஸ் அக்சசரிஸ் எல்லாமே ஃப்ரீ தான் சார். அப்படி பார்க்கும்போது லேட்டெக்ஸ் போட்டு பெட் எடுக்கிற எல்லாத்துக்குமே இந்த மாதிரி 2 லேட்டெக்ஸ் பில்லோ கொடுத்துடலாம் சார். சோ அது இந்த மாதிரி ஜிப் கவர் வச்சு நான் பண்ணி கொடுத்துருவேன். ஃபினிஷிங்கோட பண்ணி தந்துருவேன். லேட்டெக்ஸ் அல்லாம எடுக்கிற மெத்தைகளுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி சார். இதுவும் பிரீமியமா இருக்கும். இந்த மாதிரி பில்லோ 2 ஃப்ரீ பண்ணி தந்துடலாம் சார். எல்லா மெத்தைக்குமே அதுக்கு ஒரு பெட் ஸ்ப்ரெட், அதுக்கு இணையான 2 பில்லோ கவரும் கொடுத்து அவங்க எந்த லொகேஷன்ல எடுத்தாலும் ஃப்ரீ டெலிவரியும் பண்ணி. சோ வீடியோல சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பெட் கூட இது எல்லாமே கண்டிப்பா கொடுத்துறீங்க. இது எல்லாம் தான் அதோட பிரைஸ்ல கண்டிப்பா இதுக்கு எந்த சார்ஜஸும் பண்றது. இதுக்கு தனி பிரைசஸ் எல்லாம் கிடையாது. இப்போ மெயின் ஹைலைட்டே நீங்க வீடியோல எந்த லொகேஷன்ல வந்து கேக்குறீங்க. இப்ப தமிழ்நாடு தாண்டி அதர் ஸ்டேட்டுமே பண்ணலாங்களா? கண்டிப்பா ப்ரோ. இந்தியா முழுக்க ஃப்ரீ டெலிவரி தான். ஃப்ரீ டெலிவரி. ஏங்க இந்தியா முழுக்க ஃப்ரீ டெலிவரி நம்ப முடியல. நிஜமாலுமே டெலிவரி காசு வாங்க மாட்டீங்க? 100% வாங்க மாட்டீங்க. சரி, இப்போ நீங்க மெத்தைக்கு வாரண்டி சொல்லிருப்பீங்களா? சோ 7 to 15 இயர்ஸ் வரைக்கும் சொல்லிருக்கீங்க. சோ இந்த வாரண்டி சாலிடா வந்துரும்ல? கண்டிப்பா ப்ரோ. ஏன்னா நான் மறுபடியும் சொன்னதான், இவ்வளவு நேரம் பார்த்ததே நம்மளுடைய குவாலிட்டி சார் தான் பார்த்தோம். சோ இவ்வளவு குவாலிட்டியா நம்ம தயாரிக்கும் போது இந்த மெத்தைகள் எல்லாத்துக்கும் தாராளமா ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியே தரலாம்ல. சோ ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்குங்கறாங்க. இவங்களை நீங்க கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா பாருங்க, ஸ்கிரீன்ல உங்களோட கான்டாக்ட் நம்பர் போட்டுருக்கேன். இல்ல லொகேஷன்ல வேணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஃபுல் அட்ரஸ் டீடைலோட போட்டுருக்கேன். சோ பை பண்ணணும்னு நினைக்கிறவங்க மறக்காம இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். அதனால நீங்க நம்ம கூட ஃபாலோ பண்ணிட்டே இருங்க.